ஒரு காலத்தில் பச்சை பசேல் என்று காட்சியளிக்கும் ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டில் உயரமான மரங்களும் இனிமையாக பாடும் பறவைகளும் ஓடும் சிறு ஆறுகளும் இருந்தன. அந்த காட்டில் வாழ்ந்த ஒரு புத்திசாலி குரங்குதான் இந்த கதையின் நாயகன். இந்த குரங்கு மற்ற குரங்குகளைப் போல சும்மா விளையாடி கொண்டே இருக்காது. அதற்கு புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அதிகம். இந்த காடு எப்படி உருவானது, இதன் ரகசியம் என்ன என்று அது அடிக்கடி யோசித்துக் கொண்டிருக்கும். ஒரு நாள் பழமையான பெரிய மரத்தின் அடியில் காற்றில் பறந்து வந்த ஒரு பழைய இலை அதற்கு கண்ணில் பட்டது. அந்த இலை சாதாரண இலை போல இல்லை, அது ஒரு பண்டைய ஓலைச்சுவடி என்று அந்த குரங்கு உணர்ந்தது. அந்த ஓலைச்சுவடியில் இந்த காட்டின் ரகசியங்கள் இதில் மறைந்துள்ளன என்று எழுதப்பட்டிருப்பதாக குரங்கு நினைத்தது. அந்த நிமிடத்தில் இருந்து அந்த ஓலைச்சுவடியை முழுமையாக கண்டுபிடிக்க வேண்டும் என்று குரங்கு முடிவு செய்தது. அந்த பயணம் எளிதானது இல்லை. முதலில் குரங்கு அடர்ந்த காடு வழியாக நடந்தது. அங்கே பாதைகள் தெளிவாக இல்லை, முள்ளுகள் காலில் குத்தின. சில நேரங்களில் வழி தெரியாமல் அது நின்று யோசித்தது. ஆனால் குரங்கு நம்பிக்கையை இழக்கவில்லை. பொறுமையாக முயற்சி செய்தால் வழி கிடைக்கும் என்று அது மனதில் சொல்லிக் கொண்டது. அடுத்ததாக அது ஒரு பெரிய ஆற்றை அடைந்தது. ஆறு வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. தண்ணீர் சத்தம் கொஞ்சம் பயமாக இருந்தது. குரங்கு உடனே குதிக்கவில்லை. அதை சுற்றி பார்த்து மிதக்கும் மரக்கிளைகளை கவனித்தது. அவற்றை பயன்படுத்தி மெதுவாக ஆற்றை கடந்து சென்றது. அங்கு குரங்கு ஒன்று கற்றுக்கொண்டது: அவசரப்படாமல் யோசித்தால் சிக்கல் தீரும் என்று. பயணம் தொடர்ந்தது. ஒரு மலைப்பகுதியை அது அடைந்தது. சூரியன் மறைந்து கொண்டே இருந்தது. சுற்றிலும் இருட்டு பரவ ஆரம்பித்தது. சிறிது நேரம் குரங்கு பயம் வந்தது. ஆனால் அது நின்று ஓய்வெடுத்து நிலவை பார்த்து அமைதியாக இருந்தது. நாளை காலை தொடரலாம் என்று அது முடிவு செய்தது. அடுத்த நாள் புத்துணர்ச்சியுடன் குரங்கு பயணத்தை தொடர்ந்தது. மலையின் உச்சியில் ஒரு பழமையான குகையை அது கண்டது. அந்த குகைக்குள் தூசியில் மூடப்பட்ட ஒரு பெட்டி இருந்தது. அந்த பெட்டிக்குள் அதே பண்டைய ஓலைச்சுவடி இருந்தது. அதை பார்த்த குரங்குக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. அந்த ஓலைச்சுவடியில் காற்றை எப்படி பாதுகாக்க வேண்டும், நீரை எப்படி சேமிக்க வேண்டும், எல்லா உயிர்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று அழகாக எழுதப்பட்டிருந்தது.